அனைவருக்கும் வணக்கம். இன்று கூவம் திருப்புராந்தகர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். திருவள்ளூர் மாவட்டம் கூவம் எனும் ஊரில் அமைந்துள்ளது திருப்புராந்தகர் திருக்கோவில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தொண்டை நாட்டுத் தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலத்தின் மூலவர் திருப்புராந்தகர், தாயார் திரிபுராந்தக நாயகி. பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுரர்கள் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தனர். இதனால் வருந்திய தேவர்கள் கொடுமை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். தேவர்களின் வேண்டுகோளின்படி அசுரர்களை அழிக்க சிவபெருமான் ஒரு வில்லை ஏந்திக் கொண்டு தேரில் புறப்பட்டார். எந்த ஒரு வேலை செய்யும் முன்பாகவும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் செய்ய வேண்டும். ஆனால் சிவபெருமான் விநாயகரை வணங்காமலேயே புறப்பட்டதால் கோபம் கொண்ட விநாயகர் அச்சிறுப்பாக்கம் திருத்தலத்தில் தேரின் சக்கரத்தின் அச்சை உடைத்து விட்டார். இதனால் தேரின் கூரம் முறிந்து இத்தலத்தில் நின்றது. இது விநாயகரின் செயல்தான் என்பதை உணர்ந்த சிவபெருமான் பின்பு விநாயகரை நினைத்து மனதார வேண்டினார். அதன் பின்பே விநாயகர் தேர் சக்கரத்தை சரி செய்ய சிவபெருமான் திரிபுர அசுரர்களை வென்றார். கூரம் பூமியில் பதிந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக எழுந்தருளினார். கூரம் முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் கூரம் என்று அழைக்கப்பட்டு பின்பு அதுவே மருவி கூவம் என்று அழைக்கப்படுகிறது. திரிபுராந்தக வதத்திற்கு சென்று சிவன் என்பதால் சுவாமி திரிபுராந்தகர் என்றும் அம்பாளுக்கு திரிபுராந்த நாயகி அம்மன் என்றும் பெயர் ஏற்பட்டது. தேர் சக்கர அச்சு முறிந்து நின்றபோது தேரில் இருந்து இறங்கி இங்கு கையில் வில்லேந்திய கோலத்தில் நின்றார். இதனால் இங்குள்ள சிவனுக்கு திருவிற்கோலநாதர் என்றும் தலத்திற்கு திருவிற்கோலம் என்றும் பெயர் உள்ளது. சித்திரையில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் சுவாமி வில் ஏந்தியபடி காட்சி தருகிறார். சிவனின் இந்த தரிசனத்தை காண்பதே மிகவும் விசேஷமாகும். சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் வித்யுன்மாலியும் கருவறைக்கு முன் துவாரபாலகர்களாக இருக்கின்றார்கள். அம்பாளின் கருவறை விமானம் கோபுரம் போன்ற வித்தியாசமான அமைப்பில் இருக்கிறது. அம்பாளுக்கு முற்புறத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுவாமி சன்னதி நுழைவாசலுக்கு முன் வலதுபுறம் தெற்கு நோக்கிய நடராஜர் சன்னதி உள்ளது. உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் அச்சிறுத்த விநாயகர் சன்னதி அமைந்திருக்கிறது. வள்ளி தேவயானையுடன் முருகன், தட்சணாமூர்த்தி ஆகியோரையும் தரிசிக்கலாம். சுவாமி கருவறை கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் சிற்பம் மிகுந்த கலையழகுடன் காட்சியளிக்கிறது. அதில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைவதும், பிரம்மா அன்னப்பறவை உருவில் ஜோதி வடிவான சிவபெருமானின் முடியை காண முயல்வதும் காண முடிகிறது. அருகில் பாலமுருகன் சன்னதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளன. கோவிலின் உள்ள பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் காட்சியளிக்கிறார். ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரமாகும். தல தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் உள்ளது. இப்பகுதியில் மழை வரும்போது சுவாமியின் திருமேனி வெண்ணிறமாகவும், ஏதாவது தீய சம்பவங்கள் நிகழும்போது சிவப்பு நிறமாகவும் மாறுவதாக இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.